சுட்டுமில்லி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ப்ரொடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சுடர் தன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. தன்னோட அம்மா கிட்டேயும் கேட்டும் பதில் கிடைக்கல. இருந்தாலும் தன்னோட மனசுக்குள்ளேயே தன் அப்பா யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இனியாவது நம்ம சுடரோட கேள்விக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்னே நம்பலாம். ஏன்னா நீ வர எபிசோடில் சுடரோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சுடர் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க இனி வர எபிசோடில். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோடில் சண்முகம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க சரளா மேலே. அது ஏன்னு பார்த்தா சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா அபிநயாவையும் சுடரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இவளால் நம்மளுக்கு திரும்பவும் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் சரளா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா அபிநயாவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் அபியோட வீட்டுக்கார்ட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அபிநயாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அப்போ தான் அபிநயாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க சரளா, உங்களுக்கு அபிநயாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அபிநயாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவும் ஏமாற்றம் அடைஞ்சு வீட்டுக்கு வராங்க நம்ம சரளா. சரளா எப்போ வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் வீட்டுக்குள்ளே. இந்த தருணத்தில் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க சரளா. அப்போ தான் தன்னோட கோபத்தை காமிக்கிறாரு சண்முகம். எங்கே போயிட்டு வந்தீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரை பற்றி எதை விசாரிச்சுட்டு வந்தீங்க, யாருக்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்தீங்க, எல்லா டீட்டெயிலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சண்முகம் கேட்க அதுக்கு சரளா பயந்து போய் இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் ஒரு கேள்வியும் கேட்குறாரு சண்முகம். அது என்னன்னு பார்த்தா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்கு அபிநயாவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உனக்கு இந்த வேலையை யார் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க உடனே சரளாவுக்கும் கோபம் வந்துடுது. இதுதாங்க இன்னைக்கான எபிசோடில் நடந்தது. ஆனால் இனி வர எபிசோடில் சரளா பேசுகிற பேச்சுக்கு உண்மையிலே யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி தாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த அபிநயா ஏன் இவ்வளோ தூரம் சைலண்ட்டாக இருக்காங்க, தன்னோட கணவன் வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வந்துச்சு, தன்னோட பொண்ணு முன்னாடியே இவ்வளோ கேள்வி கீழ்த்தனமாக கேட்குறாங்களே அப்படின்ற அளவுக்கு கூட யோசிக்காமல் இன்னும் மௌனம் காக்குறாங்க அபிநயா. ஆனால் சுடர் மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்றது தெரியவே இல்லை நம்ம அபிநயாவுக்கு. சண்முகம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா சரளா, ஆமாங்க நான் கேட்டு விசாரிக்க தான் செய்வேன். ஏன்னா இவளை வீட்டில் வச்சிருக்க எப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னே தெரியலை, உயிருக்கு உத்தரவாதமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும்போது நான் ஏன் அப்படி விசாரிக்கக்கூடாது, அவள் வீட்டுக்காரோட போய் இருந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல, என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அபிநயா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க அண்ணி, நான் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு என் கணவன் யார் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அபிநயா. இருந்தாலும் சரளா என்ன சொல்கிறாங்க, என்ன காரணம், அப்படி என்ன கொலை குத்தம் பண்ணிட்டான்னு நீ இவ்வளோ தூரத்துக்கு மறைச்சி வாழ்கிறனும் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரளா கேட்குறாங்க. இதுக்கு அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்ததே அவன் தான், எப்படி நான் அவனோட திரும்பவும் போய் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. இந்த மாதிரி அபிநயா பதில் சொன்னதுமே சரளாவுக்கு இன்னும் கோபம் தாங்க முடியலை. எப்படி இருந்தாவது இந்த வீட்டை விட்டு இவ கிளம்ப மாட்டா போல அப்படின்னு சரளா நினச்சிக்கிட்டு அபிநயா கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் அபி இவ்வளோ தூரம் உன் ஹஸ்பண்ட் கோபமாக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குது சொல்லு, நீ எங்களை ஏமாற்றிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி அவனை ஏமாற்றிட்டு நீ குழந்தை பெற்றுட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரளா. இந்த சரளாவுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை இது தேவையா, இதனால கஷ்டப்பட போகிறது யார் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம சரளா வார்த்தையை விட்டுறாங்க. இந்த இடத்துலையும் மௌனம் காக்குறாங்க அபிநயா. சரளா பேசின பேச்சை தாங்க முடியாத சண்முகம் தன்னோட தங்கச்சியை இவ்வளோ கீர்த்தனமாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கோவம் வருது. என்ன அண்ணனாக இருந்தாலும் தன்னோட தங்கையை இவ்வளோ தூரம் கீழ்த்தனமாக பேசுகிறதா யாராக இருந்தாலும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சண்முகம் கோவப்பட்டு பலாரன்னு ஒரு அரைஞ்சிட்டாரு நம்ம சரளாவை. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரளா இன்னமும் திருந்தாமல் கேள்வி கேட்குறாங்க. ஆமாங்க இவ்வளோ ரோசை வருதில்ல, ஏன் எதுக்காக தன்னோட புருஷன் இவன் தான் அப்படின்னு சொல்லாமல் இருக்கா, அதை உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சரளா கேள்வி கேட்குறாங்க. சரளா இந்த மாதிரி திரும்ப கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்களே நம்ம சுடர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, அண்ணி தயவு செஞ்சு என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி இருந்தால் நான் இப்பயே வீட்டை விட்டு நானும் என்னோட பொண்ணும் கிளம்பி போயிடும். உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அபிநயாவும் தன்னோட அண்ணன் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே தயவு செஞ்சு அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் நியாயமானதா. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு அண்ணியும் பேசியிருக்க மாட்டாங்க. என்னோட நிலைமையும் நான் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நானும் இருக்கேன். அதனால தயவு செஞ்சு உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 2 பேரும் சண்டைப்படாமல் இருங்கன்னா நானே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன். உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்னிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அபிநயா மன்னிப்பு கேட்டதுமே சரளா என்ன பண்ணுறாங்கன்னா, இவளும் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இனிமேல் எதுக்கு பேச அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருது. இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்த சுடருக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஏன்னா தன்னோட அம்மாவை இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பேசுகிறாங்களே, என்னோட அப்பா அப்படி யார், ஏன் என்னையும் அம்மாவையும் இவ்வளோ தூரத்துக்கு தனியாக தவிக்க விட்டு போயிட்டாரு, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட அம்மா கிட்ட கேட்டால் மட்டுமே கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அழுத மாதிரியே தன்னோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. அம்மு உண்மையை சொல்லுங்க அம்மு, என்னோட அப்பா யாருன்னு சொல்லுங்க அம்மு, நானே தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் இவங்கள முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கு அம்மு. எல்லாமே அப்பாவால் தானே, அந்த அப்பா யாருன்னு சொல்லுங்கள், நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சுடர் கெஞ்சி கேட்குறாங்க. இந்த இடத்துலையும் அபிநயா சொல்ல மறுக்கிறாங்க. இங்கே பாரு சுடர், நான் ஏன் இன்னும் உன்னோட அப்பா யாருன்னு சொல்லலைன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அப்படி என்ன காரணம் இருக்காமோ சொல்லுங்க அம்மோ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. இதுக்கு அபிநயா, அம்மா 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இவ்வளோ தூரத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே உன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அவரை பற்றி என்கிட்ட கேட்காத சுடர், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, அம்மா இருக்கேன், உனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சுடர்கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம சுடரும் காலையில் எழுந்ததுமே எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் ஒரு கவலையோடையே கிளம்புறாங்க. ஏன்னா தன்னோட அப்பா யார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பி போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் எப்பவும் தினமும் காலையிலையும் சரி மதியமும் சரி சாயந்தரமும் 3 நேரமும் எப்பெல்லாம் வெற்றியை பார்க்குறாங்களோ அந்த நேரத்தில் பேச தான் செய்வாங்க சுடர். அப்போ தான் சுடர் அமைதியாக சோகமாக உட்காந்துட்ருக்கதா வெற்றி பார்க்குறாரு. அப்போ தான் வெற்றி போய் கேட்குறாரு, என்னம்மா சுடர் இவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சுடர் சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கிற தருணத்தில் தான் எதா இருந்தாலும் சொல்லு சுடர், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சுடருக்கு ஒரு தைரியம் பிறக்குது. உங்களுக்கு எப்படி அம்மா அப்பா இல்லையோ எனக்கும் அந்த மாதிரி தான் கேப்டன், எனக்கும் அம்மா இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்பா யாருன்னு தெரியல கேப்டன் அப்படின்னு சொல்லி சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா அப்பா இல்லைன்னு சொல்கிறா, அப்பானா சண்முகம் தானே இருக்காரு, அப்புறம் என்ன அப்பா இல்லைன்னு சொல்கிறா, என்ன ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட கேள்வியும் கேட்குறாரு. என்ன சுடர், உங்கள் அப்பா பேர் சண்முகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வெற்றி. இதை கேட்டதுமே சுடர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கிள், அவங்க என்னோட மாமா, அவர் பேர் தான் சண்முகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது உன்னோட அம்மா யார் அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, என்னோட அம்மா பேர் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாக்காக்கிறாரு வெற்றி. அப்போது வெற்றி என்ன நினைக்கிறான்னா, அபியோட குழந்தைனா அப்போது நமக்கும் அபிக்கும் பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வெற்றி. இதை எப்படி உறுதிப்படுத்துறது, இதை அவகிட்ட கேட்டால் மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், ஓ அதனால தான் சுடரை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியல, அவகிட்ட பேசாமல் இருக்க முடியலையோ, அப்போ இவ என்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் இது அபியோட செயலாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. இதனால் அபிக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபிநயா கிட்ட வெற்றி போய் கேட்டால் அபிநயாவோட பதில் என்னவா இருக்கும், சுடரை பற்றின விஷயம் எப்படி வெற்றிக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா, ஆமாம் சுடர் என்னோட பொண்ணு தான், எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.